ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அகாடமி. ஸோ இன்றைக்கான தமிழில் கலைச்சொல்லறிவும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு அர்த்தம். காப்பிய இலக்கியம் அப்படின்னா எபிக் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் அப்படின்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு அர்த்தம். வட்டார இலக்கியம் அப்படின்னா ரீஜனல் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னா ஃபோக் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ திரும்ப பார்ப்போம். தமிழில் கலைச்சொல்லறிவும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐயில் டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 கேட்பாங்க. ஸோ திரும்ப பார்ப்போம். செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம் அப்படின்னா எபிக் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் அப்படின்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு அர்த்தம். வட்டார இலக்கியம் அப்படின்னா ரீஜனல் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். செம்மொழி, ஸோ இதோடைய ஆங்கில சொல் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். செம்மொழி, ஸோ இதோடைய ஆங்கில சொல். ஸோ கலைச்சொல் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.